viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னா, எப்பயுமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணணும்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் சஜஷன் யூடியூபா தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோல அந்த யூடியூப் பத்தின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். எந்த ஒரு பெரிய பெரிய இன்வென்ஷனுக்கும் ஒரு சின்ன ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். அதே மாதிரி தான் யூடியூப்க்கும் ஒரு சின்ன ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. ஜாவேத் கரீம், ஸ்டீவ் சான், சாட் ஹலே இந்த 3 பேர் சேர்ந்த பாய்ஸ் குரூப் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனில் அங்கே நடந்த சில மூமெண்ட்ஸை வீடியோவாக கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு வெப்சைட்ஸை சர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க ஷூட் பண்ண அந்த வீடியோவை எந்த வெப்சைட்ஸ்லையுமே அவங்களால அப்லோட் பண்ண முடியலை. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு வந்த ஐடியா தான் யூடியூப்பில் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண வீடியோ பற்றி பார்க்கலாம் வாங்க. ஜாவேத் கரீம் அமெரிக்காவில் இருக்கிற சாண்டியாகோன்ற அனிமல் ஜூவை 19 செகண்ட்ஸ் ஷூட் பண்ணி மீ அட் த ஜூன்ற டைட்டிலில் 2015 ஏப்ரலில் ஃபர்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ கொஞ்ச நாளையே ரொம்ப ஃபேமஸ் ஆகி யூடியூபோட புகழும் உச்சத்தை தொட்டுச்சு. 1 இயர்லேயே யூடியூபோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ஓ மை காடாக தான் இருந்தது. யூஸ்வலாக எந்த ஒரு கம்பெனி க்ரோத் ஆனாலும் கூகுளாக தான் வாங்கிடுவாங்க. அதுக்கு யூடியூப் மட்டும் விதிவிலக்கா என்ன? யூடியூப்பை 2006லேயே கூகுள் $1.65 பில்லியன் வாங்கிட்டாங்க. அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னன்னா, தற்போதைய இப்பத்திய யூடியூபோடைய வர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $30 பில்லியன். ஓ மை காட்! உங்ககிட்ட யூடியூப் எப்போ லான்ச் பண்ணாங்க எல்லாருமே சொல்கிற பதில் என்னன்னா 2005. ஆக்சுவலி அது ராங். அமெரிக்காவில் மட்டும்தான் 2005ல் யூடியூப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற நாட்டில் பார்த்தீங்கன்னா யூடியூபோடைய க்ரோத் ரேட்டை பொறுத்து தான் மற்ற நாட்டிலலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டெவலப்டு கண்ட்ரிஸ் லைக் சைனா, ஜப்பான், பிரிட்டன் போன்ற நாடுகள்லாம் 2007ல் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2008 மே 7 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் சில லாங்குவேஜஸில் தான், லைக் தமிழ், தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த லாங்குவேஜ்லலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூடியூப் மட்டுமே க்ரோத் ஆகலை, அதை யூஸ் பண்ணுற யூசர்ஸோடைய ரேட்டும் க்ரோத் ஆச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபோர்ப்ஸ் என்ற பத்திரிகையில் யூடியூப் மூலயமா ஏர்ன் பண்ணுற ஃபர்ஸ்ட் 10 மெம்பர்ஸோடைய லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் 4 மெம்பர்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டால்ட் மில்டன். இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். இவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாருன்னா $12.3 மில்லியன். ஓ மை காட்! இதை இந்திய மதிப்பில் சொல்லணும்னா 106 crores. இதை நினச்சாலே நம்மளுக்கு தலை சுற்றுது. செகண்ட் ஒன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவான் குவாங். இவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாருன்னா 99.37 crores. தேர்ட் ஒன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டூட் பெர்ஃபெக்ட். என்னடா அது நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க, இது ஒரு குரூப்போடைய நேம். அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 86.76 crores. ஃபோர்த் ஒன், இதை பார்த்தா உங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ தூரம் சம்பாதிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 வயசு சின்ன பையன். இவன் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 70 crores. இவனுடைய பெயர் என்னன்னா மியான். இந்த வீடியோஸில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் ப்ளீஸ். இதில் எங்களால் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியலனாலும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்களாச்சும் எங்களால் கொடுத்துருக்க முடியும்ன்ற ஒரு மன நிறைவோடு நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.